இன்றைய தினமலர் செய்தி வாசிப்பவர் பாலசுப்ரமணியன். போர் நிறுத்த உடன்பாடு ஏற்பட்டதாக அறிவிக்கப்பட்ட நேரத்திலேயே ஈரானின் லாவன் தீவில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை தாக்கப்பட்டது. இதற்கு பதிலடியாக மேற்காசிய நாடுகளில் ஈரான் தாக்குதல் நடத்தியது. போர் நிறுத்த அறிவிப்பு வெளியான பிறகும் மேற்காசியாவில் பதற்றம் நீடிக்கிறது. போர் நிறுத்தம் சத்தமில்லாமல் சாதித்த சீனா. போர் நிறுத்த முடிவுக்கு சம்மதம், ஆனால் லெபனானை தாக்குவோம் இஸ்ரேல் பிரதமர் கூறியுள்ளார். இதற்கு அவ்வாறு தாக்கினால் இஸ்ரேலின் டெல் அவிவ் நகரை குறிவைத்து தாக்குவோம் என ஈரான் எச்சரிக்கை. அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் இடையே போர் நிறுத்தம் அறிவிப்பால் கச்சா எண்ணெய் விலை 15% சரிந்துள்ளது. 2 வாரங்களுக்கு போரை நிறுத்த உடன்பாடு. தமிழகத்தின் தலைமை செயலரை மாற்றி சாய்குமாரை நியமிக்க தேர்தல் கமிஷன் உத்தரவிட்டுள்ளது ஒருதலை பட்சமான செயல் என முதல்வர் ஸ்டாலின் கண்டனம். தேர்தல் நேரத்திலும் சொல்படி நடக்கும் தலைமை செயலர் முருகானந்தத்தை மாற்றியதால் ஏதோ தேவைகளை நிறைவேற்ற தடைகள் உள்ளதா? வணக்கம்.